அது ஒரு மாதிரி பர்சனல், சம்திங் பர்சனல்ல. Yeah, it's somebody you like something them so very much personal. and yeah and Correct, beautiful. correct. Yes, அதுதான் yes. அதுதான். Yeah, yeah, yeah. எங்க இன்னொரு நபர் வரலையா? இன்னொரு நபர் அவங்க ரிக்வெஸ்ட் அனுப்புனாங்க. ஆமா Hello. Today guys, vanakkam. I'm very honored to have, as part of the MDTP live season MLS, I'm very honored to have Mr. Iyakams, எங்கள் அண்ணன் திரு சூரியவேலன் அவர்கள், and நம்ம கதாநாயகி Chandini Nagadurga, all the way from Malaysia. I'm very honored to have these two people, my two lovely people here. சொல்லுங்க Chandini. வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தானே பேசணும். அப்ப தெரியலையா நான் நல்லா இருக்கேன் நல்லா இல்லையா? வணக்கம் சொல்லணுமா அந்த மாதிரி யோசிச்சு? இல்ல நான் ஃபார்முலா உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றேன், அதுக்கப்புறம் ஃபார்முலா பேச தேவையில்ல. சொல்லுமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்கன்னு? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். ஏன்னா நல்லபடியா போயிட்டு இருக்கு. உன் கூட ஒலி இன்டர்வியூ இப்ப முடிச்சிட்டு வந்ததும் ரொம்ப சந்தோஷம். நடுவுல ஒரு வீடியோ கால் பேசிட்டு வந்ததுமே அதை விட ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் இங்க வந்து லைவ் செய்யறது அதை விட ரொம்ப சந்தோஷமா. சூப்பர் சூப்பர் சூப்பர். நைஸ் நைஸ் நைஸ். ஓகே, சோ சாந்தினி, நீ சொல்லுமா, உனக்கு இப்போ எப்படி இருக்கு இந்த தருணத்துல? உனக்கு எப்படி இருக்கு? Fans love, fans messages, edits, everything. How is it for you? Very happy. சந்தோஷமா இருக்கு. வேற என்ன சொல்றது, சந்தோஷமா இருக்கு. நான் முசா கிட்ட ஒண்ணு கேட்டேன். நிறைய போஸ்ட் இருக்கு உங்களை பத்தி, நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் மெசேஜஸ் இருக்கு. எனிதிங் பர்டிகுலர்லி தட் டச்ட் யுவர் ஹார்ட், அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு, வாவ் திஸ் இஸ் டூ ஸ்வீட் அப்படிங்கிற மாதிரி? எனக்கு பர்சனலி I think when I see edits of my classical dance portion, எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, because that is where I started. So when I see people appreciating that, அது வந்து ரொம்ப like it's very special for me, because நான் ரொம்ப பயந்தேன், உங்களுக்கே தெரியும். இது சரிப்பட்டு வருமான்னு தெரியல, பயமா இருக்கு, நான் நல்லா பண்ணிருக்கேனான்னு தெரியல. So I always have that thing. So when I see people appreciate it or say any nice two words, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப. 2 வார்த்தை போதுமா? இல்ல பேசிட்டோம், எப்பயாவது தான் பேசுது அந்த பிள்ளை. ஆனா உன்ன மாதிரி அடிக்கடி லைஃபா போறேன். இதுல என்ன தெரியுது சாந்தினி, நான் வந்து ரசிகர்களோட கனெக்ட் பண்ண விரும்புறேன், நீ விரும்பல, அவ்வளவுதான். இல்ல விரும்பலாம் இல்ல, எனக்கு வேலை இருக்கு, என்ன பண்றது? சாரி ஜாலியா இருந்துச்சு ஒரு மாதிரி. ஆமா, இதையும் ஒரு வேலையா செஞ்சிட்டு இருக்காமா. ஓகே, நம்ம உடனே சில கமெண்ட்ஸ் மட்டும் படிச்சுட்டு பதில் சொல்லிட்டே வருவோம். ஓகே, என்ன கேள்விகள் இருக்கு? எஸ் சோ இது வந்து ஆரம்பத்துல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, உங்க ஸ்கிரீன்ல தெரியும் நம்புறேன். என்ன பதில் சொல்லுங்க. சீசன் 2 வந்து நாங்க இதுக்கு முன்னாடி ஒரு லைவ் பண்ணிருந்தோம். அப்ப நான் அதுல சொல்லியிருந்தேன், சீசன் 3 வராது, நாம் நாடகத்துக்கு சீசன் 3 வராதுன்னு சொல்லியிருந்தேன். நான் ரேண்டமா ஒரு போஸ்ட் போயிட்டு யூடியூப்ல போய் பார்த்தேன். அப்போ அவங்களுக்குள்ளேயே பேசியிருந்தாங்க, சீசன் 1 முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க. நான் புக்கு படிச்சேன், முடியாது, 3 புக்கு இருக்குன்னு இன்னொருத்தவங்க சொன்னாங்க. டைரக்டர் சொன்னாரு 3 புக் எல்லாம் கிடையாது, ஒரு சீசனோட முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் 2வது வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க சொல்ல, கடைசியா அவங்க வரும் போலன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. சோ அவங்களுக்குள்ளே நிறைய டிஸ்கஷன்ஸ் இருக்கா, அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு டீமா எங்களுக்கு படிக்கும் போது, அதை பார்க்கும் போது நான் என்ன சொல்றேன்னா, இன்னும் 3 எபிசோட்ஸ் தான் இருக்கு. முடிச்ச உடனே என்ன விஷயம் அப்படிங்கறத கூடிய சீக்கிரம் நாங்க அப்டேட் பண்ணிடுறோம், எல்லாருக்குமே அப்டேட் பண்ணிடுறோம். சரியா? ஓகே, சூப்பர். என்ன உங்களுக்கு ஒரு கேள்விண்ணே, இப்போ எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்ன சொல்றாங்க? நான் புத்தகத்தை படிச்சுட்டேன், கதையை படிச்சுட்டேன், எப்படி முடியும்னு எனக்கு தெரியும், எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதுக்கு உங்க பதில் என்னன்னு? புக் படிச்ச எனக்கே வந்து எடுக்கிற வரைக்கும் இதுதான் எடுக்க போறேனாங்கிறது தெரியாது. சோ இட்ஸ் சோ மச் ஆஃப், அங்க போயிட்டு ஒரு கரெக்ட், நம்ம ஒரு புக்கை படிக்கலாம், பட் நீங்க வேற நான் வேற இல்லையா, எல்லாருமே வேற இல்லையா? சோ
அத நம்ம ஒரு கற்பனையா ஒரு கற்பனை புக்கை வந்து நம்ம எடுத்து அதை பண்ணும்போது கண்டிப்பா அதுக்குள்ள என்னென்ன சுவாரஸ்யங்கள் நம்ம சேர்க்கிறோம் அப்படிங்கறத பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் புக்கு படிச்சவங்களுக்குமே இந்நேரம் தெரிஞ்சிருக்கும் எங்க வித்தியாசங்கள் இருக்கு, இந்த எந்தெந்த சீக்வன்சஸ் மாறி இருக்கு, என்னென்ன விஷயங்கள் சின்னதா இருக்கலாம், பட் எது எந்த விஷயங்கள் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புக்கா இருந்தாலுமே நம்ம அதுல நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அது நடிகர்களா ஆகட்டும், இந்த கதையை தமிழ்ல எழுதினவங்களா ஆகட்டும், தமிழர்களுக்காக நம்ம படைக்கணும் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு எழுதின சில விஷயங்களா இருக்கட்டும், அதை நம்ம கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கறதும் எனக்கு தோணுது. சோ அப்படி இந்த மிச்சர் 3 எபிசோட்ஸும் அவங்க பார்க்கும் போது புக்ல படிச்சதே இருக்கட்டும், கண்டிப்பா அவங்க இதையுமே என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு நான் ரொம்பவே நம்புறேன். என்ஜாய் பண்ற அளவுக்கு இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல, பட் புரிஞ்சிருச்சு, பாயிண்ட புடிச்சிட்டேன். ஓகே சாந்தினி, நான் இப்ப வந்து நம்ம பேட்டி கொடுக்கும் போது இந்த கேள்வியை கேட்டிருப்பாங்க. இப்போ அவங்க வேலையை நான் எடுத்து நான் இப்போ உங்ககிட்ட கேட்கிறேம்மா, சரியா? இந்த நாடகம் ஸ்கிரிப்ட் கிடைக்கும் போது உன் கேரக்டரை நீ படிக்கும் போது, அதாவது வைஷ்ணவி தாரா பிரியதர்ஷன் அதை படிக்கும் போது, கேரக்டர் பைபிள் படிச்சிருப்ப அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அது இது எல்லாமே, ஹவு டிட் யூ ஃபீல் அண்ட் what was running through your mind அந்த டைம்ல when you read it for the first time? Because we all know, or maybe not all know, but we know that you are a huge fan just like me of Surya Anna. So எப்படி இருந்துச்சு? Share the experience with us. When I'm reading the script, particularly script. When you got the script, when you got the offer, and when you read the character. So it's two things. One is when you got this offer. Second thing is when you got to know about your character. When I got this offer, excited இருந்துச்சு. நம்மளுக்கா கிடைச்சிருக்கு அந்த மாதிரி யோசிச்சேன். ஏன்னா வந்து ஓகே, ஐ ஹேட் அ செக்லிஸ்ட். ஓகே, நம்ம வந்து ஒரு சிங்கப்பூர் ப்ராஜெக்ட் வந்து எடுத்து செய்யணும், பட் பர்டிகுலர்லி ஓகே சூரியன் டைரக்ஷன்ல தான் பண்ணணும் அந்த மாதிரி நான் யோசிச்சது கிடையாது. ஐ ஃபீல் லைக் தட் இஸ் சம்திங் வெரி ஹியூஜ் ஃபார் மீ that when I thought about it that time. So எனக்கு கிடைக்கும் போது நம்மளுக்கு அந்த மாதிரி யோசிச்சேன். And then after that, okay, ஒரு மாதிரி like I accepted it. And then போய் அண்ணனை பார்க்கும் போது மீட் பண்ணும்போது, then when I got the script and read the script first time மீட் பண்ணும்போது எல்லா கேள்வியும் கேட்டுட்டேன். எனக்கு என்னென்ன டவுட் இருந்துச்சு, ஃபுல் ஸ்கிரிப்ட் படிச்சு தான் நான் வந்து பார்க்கவே வந்தேன்னு. அது கரெக்ட் தானே? சோ வந்து நான் வந்து எல்லா கேள்வியும் கேட்டுட்டேன். சோ when I read the script, like there is a lot of relatability, like எப்படி உனக்கு மொத தபா இந்த ரோல் கிடைக்கும் போதோ இல்ல ஸ்கிரிப்ட் படிக்கும் போதோ உனக்கு எப்படி இருந்துச்சு? உனக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு? நான் தானே ஹோஸ்ட், திரும்ப கேக்குறீங்களே. ஒரு ஹோஸ்ட் கிட்ட கேட்கலாமே? கேட்கலாமே ஆர்ஜே பாலாஜி ஃபார்மேட்லயே போறீங்களே. சரி, ஐ மீன் உங்களுக்கு நிச்சயமா இந்த கதை தெரியும், பட் எல்லாருக்கிட்டையும் சொல்ல விரும்புறேன். எனக்கு என்னன்னா, நான் பெருசா நாடகங்களா இருக்கட்டும் இல்ல என்ன இருக்கட்டும் நான் பார்க்க மாட்டேன். பாடல்கள் நிறைய கேட்பேன். ஸோ அஃப்கோர்ஸ் சூரியன் யூனோ ஃப்ரம் சாரல் மழையா டைம் அவரு கம்போஸ் பண்ணி எழுதின பாடல்கள் எல்லாமே அதுக்கு நான் அடிமை சொல்லலாம். ஸோ ஆனா நாம் டு என் சித்தப்பா அதாவது ஷபீர் அவர்கள் நடிச்சாரு. அண்ட் அவர் மூலியமா தான் நான் அந்த ட்ரெய்லரை பார்த்தேன். அந்த ட்ரெய்லரை பார்த்து நான் யோசிச்சேன், எப்பா சாவி என்னயா இது, பார்த்ததே இல்லை. ஸோ ஒரு 2 வாரம் கழிச்சு நான் வந்து அவரை மீட் பண்ணும்போது, என் சித்தப்பாவை மீட் பண்ணும்போது நான் சொன்னது ஒரே விஷயம் தான். இட் வாஸ் 2022 or 3, one of it, I forgot. அப்ப நான் சொன்னது என்னன்னா, எனக்கு ஒரு ஆசை இப்ப வந்திருக்கு. எனக்கு வந்து இங்க வந்து பெரிய ஆசைலாம் கிடையாது, பட் எனக்கு இப்போ ஒரு ஆசை வந்திருக்கு, விச் இஸ் அவரோட டைரக்ஷன்ல நான் நடிக்கணும். ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரா இருக்கட்டும், இல்ல ஒரு சின்ன ரோலா கூட இருக்கட்டும், ஆனா ஒரு நல்ல ரோல் நான் நடிச்சிருந்தோம். ஒரு சின்ன ரோலா கூட இருந்தாலும் நான் கண்ணை மூடிட்டு ஓகே சொல்லிடுவேன். ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் 2 years லேட்டர் எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஒன் டே நான் பாட்டி வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு மெசேஜ் வந்துச்சு இன்ஸ்டாகிராம்ல இருந்து, சூரிய வேலன் வித் த ப்ளூ திக், ஹாய் ப்ரோ. ப்ரோ நானா? நான் ப்ரோவா?
ம். ஐயோ அடுத்த மெசேஜ் வந்துச்சு. ஆர் யூ ஸ்டில் இன்ட்ரெஸ்டட் இன் ஆக்டிங்? I was like நான் இன்ட்ரெஸ்டட் இல்லனாலும் அவங்க கூப்பிட்டா நான் இன்ட்ரெஸ்டட் தானே அப்படியே வச்சுக்கோங்க. யா ம். சோ அப்போ வந்து நானும் எனக்கு எப்படி அட்ரஸ் பண்றது தெரியல ஃபர்ஸ்ட் மெசேஜ். ஸோ நானும் ஹாய் ப்ரோ ஐ இன்ட்ரெஸ்ட் ஆக்டிங். ஏன்னா அதுக்கப்புறம் தான் ம். படிப்படியா ஏறி தென் 1 வீக் ம். ஒரு 2 வீக்ஸ் லேட்டர் ஒரு கால் வந்துச்சு. ம். ஆஹ் அன்னைக்கு வந்து நான் ஒரு இடத்த ஃபூனான்னு ஒரு இடம் ஒரு மால் ம். மால் அதுக்கு எய்த்தா போல இருக்க அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நான் நின்றுகிட்டு இருந்தேன். அன்னைக்கு நேரா ஒரு கால் வந்துச்சு, எடுத்தேன், பேச ஆரம்பிச்சாரு. ஸோ சொன்னாரு ஏன்னா நான் கேட்ட கேள்வி என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ண்ணே, என்ன சொல்லுங்கண்ணே என்ன ம். ரோலுண்ணே, ம். ம். சின்ன ரோலா இருந்தா கூட ஐம் ஓகே. பட் நேரா சொன்னது ஹீரோ லீட் ரோல் நீதான் அந்த பிளே பாய்னு சொல்லும் போதே எனக்கு அந்த நின்ற இடத்துல எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு ம். ஃபுல்லா. கண்ணு கலங்கி என் பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருந்தாங்க. பழைய அவங்க ஃப்ரெண்டுனா புரியல. இப்போ ஃப்ரெண்டா இல்ல. Oh God, oh God, oh God. Okay. சோ ம். அவங்க அவங்க ம். நான் அழுகுறத பார்த்துட்டு அவங்க பயந்துட்டாங்க என்னடா ஆச்சுன்னு. ஆனா ம். நான் இப்படியே இருந்துகிட்டு இருந்தேன். நான் இப்படி இருந்தேன், கேட்டுக்கிட்டு இருந்தேன். அண்ணன் சொல்லிக்கிட்டே இருந்தாரு இந்த கதை 4 பேரு 5 பேரு இது ம். கிராஸ் அது இதுன்னு. ம். நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். போனை வைக்கும் போது நான் அழுவ ஆரம்பிச்சு ம். அவங்க வந்து பயந்து இருக்க. அதுக்கப்புறம் தான் படிப்படியா வந்து எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த கால் வரும்போது, அந்த ஆஃபர் வரும்போது. அண்ட் இட்ஸ் ஐ எம் ஸ்டில் இன் த ட்ரீம் ரைட் நோ என்கிட்ட கேட்டா. ம். எஸ்பெஷலி நீங்க மக்கள் கொடுக்குற அன்பும் ஆதரவும் பார்க்கும்போது இட் ம். ஸ்டில் ஃபீல்ஸ் லைக் அ ட்ரீம் ஃபார் மீ. ஸோ Yeah. எனக்கு வந்து அண்ணனோட டைரக்ஷன்ல நடிச்சது and I'm very blessed to act with a fabulous actress like Chandini. ம். So அவங்களோட நடிச்சது and of course my fellow cast ம். மழை, பிரகதீஷ், சரவணன் கௌதம், கங்கா, புறாமாம்ஸ் எல்லாரும் ம். நடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ம். and and yeah நான் let me get back to hosting. நான் பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே ஏய் இருப்பேன். நல்லா இருக்கியா? நீ பேசுன சென்டிமெண்டா வேற இருக்கா? கண்ணெல்லாம் கலங்குது ஒரு மாதிரியா டேய், எனக்கு. இதெல்லாம் அவார்ட் வாங்குறப்ப பேசிருக்கணும்னு. இல்ல நான் அவார்ட் வாங்கும் போதெல்லாம் அப்படி பேசவே மாட்டேன். இல்ல நான் என்ன சொல்றேன்னா கிடைக்காம கூட போயிருமா நமக்கு. சோ சோ எடிட் வந்துருவோண்ணே வேணாண்ணே. இல்ல இல்ல சொல்றேன், எதிர்பார்ப்பு வேணாம். அது இங்க பேசிட்டா பதிவாயிட்டுல கரெக்டா முடிஞ்சிருச்சு. கரெக்ட் தான். ஸோ எனக்கு என்னன்னா ஐம் வெரி பிளெஸ்ட் டு ஒர்க் வித் பியூட்டிஃபுல் ம். டீம், ம். மோஸ்ட் ஆஃப் தெம். ம். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. ஸோ நன்றிண்ணே, நன்றி நன்றியா நன்றியா நன்றிமா. நன்றிண்ணே. தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான் இங்க. இப்போ ஜெயின், முசா, சாந்தினி, தாரா, மழை, பிரகதீஷ், கங்கா, புறாமாம்ஸ்லாம் ஃபார் எவர் ஸ்பெஷல். ஸோ யூனோ இட்ஸ் ஜஸ்ட் தட் நான் முன்னாடி சும்மா சொல்லிட்டே இருப்பேன் இந்த மாதிரி ஏன் ஏன் நாங்க எல்லாருங்கிற மாதிரி எப்போதும் கேட்டுட்டே இருப்பாங்க, ஏன் நாங்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி. உங்களெல்லாம் ஒன்னா வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. லைக் ஒன்னா வச்சு பார்க்கும்போது எவ்ரிபடி காம்ப்ளிமெண்டட் ஈச் அதர்ங்கிற மாதிரி இருந்துச்சு. ஜஸ்ட் 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 லைக் தட். Yeah, from day one அதுதானே நீங்க என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. everyone must compliment each other. யா 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 So yeah அண்ணன் வந்து ஆரம்பத்துல என்கிட்ட சொன்னது என்னன்னா I want everyone to compliment each other. அவர் வந்து he was very determined about that. ம். So நீங்க எல்லாரும் எல்லா காஸ்டையும் பார்க்கும்போது உங்களுக்கு வாவ் ரொம்ப நல்லா இருக்கு இந்த காஸ்ட் ஒன்னா பார்க்கும்போது நீங்க நினைச்சீங்கன்னா all credits go to சூர்யா. No, no. All credits to everybody involved, including the actors. Most importantly, actors தான். அவங்க உண்மையாவே மனசு வச்சாதான் நம்ம எழுதுற ஒரு விஷயத்துக்கு உயிர் கொடுக்க முடியும், அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுல நம்பிக்கையோ அதுல ஒரு ட்ரஸ்டோ இல்லாம அந்த ஒர்க் பண்ணுமா, ஸ்கிரிப்ட் சரியா இருக்கா, அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ள நம்ம போயிட்டாலே வந்து இட் டசன்ட் ஒர்க் அட் ஆல். ஸோ தேங்க் யூ கைஸ். எது கேட்டாலுமே இப்போ ஒரு 100 கேட்டிருந்தா 150 கொடுக்கறதுக்கு அதுக்கு உங்களுக்கு சின்ன வயசா இருந்தாலுமே பெரிய மனசு வேணும், பெரிய பேஷன் வேணும். ஸோ வெரி வெரி ஹாப்பி ரொம்ப நன்றி டு ரொம்ப ஹேவ் நன்றி. ஒர்க் வித் ஆல் ஆஃப் யூ கைஸ். உண்மையாவே தேங்க்யூ. நான் கிளம்பிடுறேன். இப்போ நீங்க 2 பேரும் கண்டினியூ பண்ணி பேசுங்க. ஓகேண்ணே 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 ஓகே. பாத்துக்கோங்கண்ணே. எஸ் கண்டிப்பா நம்ம கூட சீக்கிரம் சந்திப்போம். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? நான் கிளம்புறதுக்கு முன்னாடி ஓகே மட்டும் கடைசியா. இருங்க உங்களை டைரக்டடான ஒரு கேள்வி ஏதாவது ம். பாக்குறேன். ஆம், உம்,
26 எபிசோட் வந்து மண்டே வரும். திங்கட்கிழமை. ஏன்னா ம். இங்க ஒரு கேள்வி இருக்குண்ணா. I believe you can see. நெக்ஸ்ட் எபிசோட்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமா? நீங்க என்ன மாதிரி ஆளுங்கிறத பொறுத்து அது. புரியுதா? நீங்க ஒரு கரெக்டா நிதின் சொன்னீங்க. ஃபேனா இருந்தா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். நீங்க ஒரு ஜெகன் ஃபேனா இருந்தா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். நீங்க ஒரு ஜெயின் ஃபேனா இருந்தா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். சோ அதான் நீங்க யாரோட ஃபேன்ங்கிறத பொறுத்து நடக்கிறது உங்களுக்கு எந்த விதமா சாட்டிஸ்ஃபை ஆகுதுங்கிறது அது நடக்கும் போதுதான் தெரியும். Right. நீங்க பார்த்துட்டு சொல்லுங்களேன் எதுவா இருந்தாலும். சரி இதுவே நீங்க ஒரு சூரியவிலன் ஃபேனா இருந்தா எல்லா எபிசோட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். தெரியும்டா எப்படா செய்வான்னு தெரியும்டா தெரியும்டா அப்படி இருக்கும். சோ அதுலயும் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். சோ ஏதோ ஒரு வகையில யாரோ சாட்டிஸ்ஃபைடா ஆக போறாங்க. யாரு சாட்டிஸ்ஃபைட் ஆனாங்கிறத மட்டும் நீங்க பொறுத்திருந்து பாருங்க. இது பிளே பாய். ஓகே சரி. பை கைஸ். தேங்க்யூ. ஓகே ஓகே லவ் யூ. ஓகே Thank you. லவ் யூ. Thank you for பாத்து joining. ஓகே ஓகே பாத்துமா. டேக் கேர். ஓகே see you soon. Okay, man. ஓகே டாக் டு யூ See you soon. soon. ஓகே பை. பாத்து. லவ் யூ Bye, கைஸ். man. இப்போ நம்ம 2 பேர் என்ன பேசலாம்?